நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து சில பொறுக்கி நான் இங்கே உருவாகிருக்கு. இது உருவாகலாம் கிடையாது, அது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. ஆட்சியில் யார் இருக்காருன்னா திமுக இருக்குது. திமுகவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது வந்து சர்வ சாதாரணமான விஷயந்தான். ஆனால் வந்து இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ அருவருப்பாக, இப்படி வந்து செருப்படிலாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்காமா. அதாவது பெரியாரை வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியார் கட்சி, நம்ம கொள்கை தலைவர் வந்து பெரியார் தான். ஸோ நம்ம வந்து அவர் எப்படி பார்க்குறோம். ஆனால் பெரியார் கட்சி அப்படின்ற பேர்ல ஒரு கட்சி இருக்கு. ஸோ திருவள்ளூர்ல வந்து திருமுல்லை வாயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த திருமுல்லை வாயில வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இல்லாதவங்க, ஏழைகள், ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்கவங்க வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். எந்த கட்சிக்காரங்க இப்போ பண்றாங்கன்னு தெரியல, நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்கவே வந்து விலையில்லா விருந்தகம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நாளாவே வந்து பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து பிரச்சனை பண்ணவன் யாருன்னா வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட மாவட்ட செயலாளரும் அங்க ஒருத்தன் வந்திருக்கான். வந்து அங்க வந்து தளபதி போஸ்டர்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிழிச்சு போட்டுட்டு அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா வந்து 40 பேரை கொண்டுட்டு வந்து நீங்க வந்து எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது மட்டும் கிடையாது, என்ன பிச்சையா எடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் கையிலே காலிலேயே கை கால் இல்லாம நாங்கன்னா பிச்சையா எடுத்துட்டு இருக்கோம், நீங்க இதுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப கேவலமா அருவருப்பா ஒர்ஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு போறதுல கையில வைக்க கூடாது. டேய், எனக்கு வந்து வாயில நல்லா வருது, ஆனா இது யூடியூப் அப்படின்றதால வந்து என்னால சரியா வந்து பேச முடியல. நேரில் இருந்தா கூட ஏதாவது பேசியிருப்பேன். இல்லாத மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம், அதை கூட வந்து பொறுத்துக்க முடியாம வந்து இவ்வளோ கேவலமா இவ்வளோ அருவருப்பா வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த திமுக சப்போர்ட்டர்ஸ், இந்த கட்சிக்காரங்க தான். ஸோ இதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னும் வருவானுங்க. நல்ல விஷயம் பண்ணாலுமே கூட வந்து அதில் வந்து குறை கண்டுபிடிச்சி வந்து பேசுறதுக்கு வருவானுங்க. ஆனால் வந்து நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா என்ன? இந்த ஆள் வந்து பேசிடுறதுலாம் பார்த்துட்டு வந்து நம்ம பசங்க வந்து சும்மாலாம் கிடையாது. இவன் வந்து பேசிட்டே இருப்பான், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நமக்கு சும்மா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கேடுகட்ட திருட்டுத்தனம் பண்றா உனக்கே அவ்வளோ அதுப்பு அப்படின்னா மக்களுக்காக நல்ல விஷயம் பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம், உணவு கொடுக்குற எங்களுக்கு வந்து எவ்வளோ திமிரு இருக்கும். ஸோ இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து தளபதி தொண்டர்கள், பெண் தொண்டர்கள்லாம் வந்து பிடிச்சி கிழி வச்சுட்டாங்க. எங்கள் பெண்கள், எங்கள் மகளிர் அணிலாம் வந்து பேசிட்டு ஜெயிச்ச முடியுமா என்ன? மகளிர் அணி வந்து ஃபுல் அட்டாக் உள்ள வந்து பேசி, யோ என்ன நீ யார் முதல்ல இதெல்லாம் கேட்கறது, நீ யார் முதல்ல, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது வந்து தடுக்க வரியா, இதுதான் வந்து கட்சிக்காரங்க வந்து சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கி வந்து அந்த ஆளை ஓட விட்டாங்க. அந்த ஆள் வந்து இந்த இடத்த விட்டு ஓடினா போதும் அப்படின்ட்டு வந்து ஓடியே வந்து சேர்ந்துட்டான். பாருங்க எப்படி கேவலமான வந்து அருவருப்பா அப்படிலாம் இருக்கானுங்கன்னு வந்து பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட அந்த மனநிலை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ தாவேக்கா அப்படின்றது வந்து ஒரு ஆலமரம் போல வளர்ந்து நிற்கிது. 2026 ஆட்சி அமைக்க போது அப்படின்ட்டு வந்து உள்ள கபன்னு எரியுது, புகையுது. அதை தாங்கிக்க முடியாமல் வந்து இந்த மாதிரி வந்து வன்மத்தை கைக்கிட்டு இருக்கானுங்க. நல்லது பண்ணுறதே உங்களுக்குலாம், மக்களுக்கு நல்லது பண்ணுறதே உங்களுக்கு வயிறு எரியுது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது நாங்கள் வர்றதே உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா காலம் முழுக்க உங்களுக்கு வயிறு எரி தாண்டா செய்யும். ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.